கன்னிங் சேனல் பீப்புள் நம்மள கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் கூட அவர் வந்து உயிரோடு இருக்கும்போது கூட இவ்வளோ ஃபேமஸ் ஆனதில்லை. ஒரு வாட்டி வந்து நம்மளோட தனுஷோட தந்தை நானா அப்படின்னு சொல்லி அவர் கேஸ் போடும்போது அதில் மட்டும்தான் அவர் ஃபேமஸ் ஆனார். அதுக்கப்புறம் அவர் வந்து இப்போ இறந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேமஸ் ஆகிட்டார். நிறைய சோஷியல் மீடியாவில் அவரை பற்றி நியூஸ்கள் நம்மளால் காணப்பட முடியுது. அப்படி இருக்கும் சமயத்தில் மிக முக்கியமான ஒரு தகவலாக வந்து இப்போ கிடச்சிருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஆல்பம், அதாவது ஒரு ஃபோட்டோ ஆல்பம் வச்சுருந்துருக்கிறாரு. அதை அவர் விட்னஸாகவும் காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோ ஆல்பத்தை நம்மளோட தனுஷ் சாரோட பசங்களான யாத்ரான் லிங்காக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து வச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீட்டெயில்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தனுஷ் சாரோட தந்தை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிட்டு இருக்கோம் கதிரேசன். திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது மூப்பு காரணமாகவும் உடல்நிலையில் ஒரு சில கோரல் காரணமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக அவங்க ஃபேமிலி ரொம்ப லோ ஆன காரணத்தினால அவர் திடீர்னு உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸை நம்ம கேள்விப்பட்டு ரொம்பவே கஷ்டத்துக்குரிய ஒரு தகவலாக இருந்துச்சு. ஆனால் வந்து கிட்டத்தட்ட வந்து கோர்ட்டில் கேஸை வந்து மேல்முறையீட்டில் பண்ணிகிட்டே தான் இருந்தார். கிட்டத்தட்ட அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படின்றது தான் வந்து ரொம்பவே வந்து அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்துச்சு. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம கதிரேசன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஆல்பம் வச்சு இருக்காரு. அந்த ஃபோட்டோ ஆல்பத்தில் தனுஷ் சாரோட சின்ன வயசு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி அவராக நினச்சி ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்காராம். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் அவர் எதுக்கு வச்சுருந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னோடய பேர பசங்களுக்கு நான் காட்டணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் திரும்ப வந்துட்டானா அவனுக்கும் காட்டணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையனோட சின்ன வயசு ஃபோட்டோ, அவன் என் கூட சின்ன வயசில் இருக்கும்போது நான் அப்போ எப்படி இருந்திருப்பனோ அந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இது வந்து சூப்பராக இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னோட பேர பசங்களுக்குலாம் நான் காட்ட வேண்டியது என்னென்னா, உங்கள் அப்பா இந்த வயசில் தான் ஓடி போயிட்டார் வீட்டை விட்டு. ஸோ ஓடி போகும்போது அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், அவர் என்ன படிச்சுட்ருக்காருன்னு பாருங்கள், ஊர்லாம் இப்போ எப்படி இருந்திருக்கு, இப்போ எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்னு பாரு, அது மட்டும் இல்லாமல் அப்போ நான் எப்படி இருந்திருக்கேன்னு பாரு, உங்களோட பாட்டி எப்படி இருந்திருக்காங்க பாருங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் அவனுக்கு வந்து காட்டணும். உங்கள் அப்பா பற்றி எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும். ரொம்பவே வந்து குறும்புக்கார பையன், ஊரில் வம்புக்கெலாம் போக மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட நான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துருக்கணும். என் பேர பசங்கிட்ட அவங்க அப்பா பற்றி நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக அந்த ஆல்பம்லாம் ஃபோட்டோ ஆல்பத்தெலாம் வச்சுருக்கணும். என் பேர பசங்க வந்து என்கிட்ட வந்து என்ன ஒரு ஃபோட்டோ கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து எல்லா ஃபோட்டோஸுமே வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியும் நம்மளோட கதிரேசன் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் கடைசி வரைக்கும் அவங்க பேர பசங்கிட்டையும் சரி, அவர் பையன் நினச்சிட்டு இருக்க பசங்கிட்டையும் சரி, அவர் யார்கிட்டையுமே காட்டாமல் வந்து இறந்து போயிட்டார் அப்படின்றது ரொம்ப சோகமாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் மீனாட்சி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நெய்பர்ஹுட் எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. இது கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவங்க எல்லாமே பகிர்ந்துட்டு இருந்திருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் அவர் வந்து தனுஷ் சார் தான் தன்னோட பையன் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் கூட தனுஷ் சார் வந்து கிட்டத்தட்ட நம்ம கதிரேசனோட பையனோட ஜாடையில் இருக்கார். பட் இருந்தாலும் கூட அவர் பையன் தானா அப்படின்றது கோர்ட் தான் தீர்மானிக்கணும். நம்ம டிசிஷன் சொல்லணும்னா நீங்கள் யார் அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.